பாத்திரத்தை விட்டீர்களே இப்போ எந்த பாதையும் சமைக்கிறீர்கள் பள்ளிக்கூடத்தை சொல்லிகளே பாத்திரத்தை வீட்டிலே இன்னும் கூலி கொடுக்கலையா பாத்திரத்தை வீட்டிலே இன்னும் கூலி கொடுக்கலையா யாரும் இல்லாத நமக்கு நீ எப்படி இருக்க நினைக்கிற உங்க அம்மாவுக்கு மகளிரும் கடிதம் பள்ளிக்கூட தொட்டிலே பள்ளிக்கூட பாத்திரத்தை இந்த பாதை சமைக்கு பள்ளிக்கூட சேர்க்கல பாத்திரத்தை விட்டீங்க இப்ப இந்த பாதை சமைக்கிறீங்கம்மா புத்தகம் வாங்கிற பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே உடலில் சத்தமனைக்கும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு இந்நாற்றத்தில் இடவரை கொடு உருவாக்கி உருவாக்கி எதையானே காத்தொழும் இறைவா நன்றி வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு மதத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு கடவுளுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் பகனமென திகழ்பகன கண்டனிலும் அதில் சிறந்த காவிடமும் திருநாளும் சிறு இறைமுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் எத்திசையும் புகழ்மழக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று செயல்படுந்து வாழ்த்ததுமே 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 அதை விட முக்கியமா இன்னொன்னு கேட்க மறந்துட்டேன் 10 கிலோமீட்டருக்குள்ள இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? அவங்களுக்கு பலத்த கை தரப்படுது. தேங்க்யூ. ஓகே, நல்லதே நடக்கும் சமூக நல சார். யாரு 700 கிலோமீட்டர் யாரு? சாரி மறந்துட்டேன். ஆந்திரால இருந்து 700 கிலோமீட்டர்ஸ். உண்மையிலே கை தட்டுங்க சார். வாழ்த்துக்கள். ஓ ரைட், சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி.
ஓகே, இப்போ வந்துட்டு நாமளே வந்து இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில், ஆந்திராவில், அடுத்து கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான ஒரு விதை தான் இங்கே விதைக்க வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க, நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. உண்மையிலே வந்து இந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலன் வந்து காத்திருக்கு. எல்லாருமே செல்ஃபாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ளாஸ் வந்து கொடுத்துங்க. தேங்க்யூ. என்னோட நேம் பாபு, நான் வேலூர்லேருந்து வந்திருக்கேன். நம்ம நல்லதே நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளை சார்பாக ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, பேன் கார்டு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு மந்த் வந்து ஜனவரியில் வந்துட்டு நமக்கு ட்ரஸ்ட் ஓப்பனிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே எல்லாருமே கலந்துக்கணும் அப்படின்றது தான். ரெண்டாவது வந்துட்டு நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருப்போம், தேடி ஓடி இருப்போம். ஸோ கிடைக்காத ஒரு விஷயம் இதில் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் மட்டுமே நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்றத உண்மை. நீங்கள் உட்காந்துருக்கிற சீட் வந்து சாதாரண சீட்டு கிடையாது. ஸோ அடுத்த தலைமுறை, உங்களுடைய தலைமுறையை வளர்க்கறதுக்கு உண்டான விதை தான் இன்னைக்கு நம்ம வந்து உட்காந்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் மறுபடியும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் ஒரு 3 பேருக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு நம்ம ராமலிங்க சாருக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காரு, நிறைய கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் எடுத்து தான் இன்றைக்கி நம்ம கையில் வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. ஸோ உண்மையிலேயே எக்ஸலண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம சங்கர் சாருக்கும் நம்ம வந்து இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் நான் வந்து நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் சாஃப்ட்வேரை கண்ணில் கூட பார்த்தது இல்லை நான். ஆனால் இன்னைக்கு கூடவே நம்ம வந்து யாருமே பார்த்துருக்கோம். சாஃப்ட்வேர் இது வரைக்கும் நான் வந்து கண்ணில் கூட பார்த்ததே கிடையாது. ஸோ ஏதோ பண்ணுவாங்க, நம்ம கீழே இறங்கி ஒர்க் பண்ணுவோம், மொத்தமாக தூக்கி ஓடி போயிடுவாங்க. ஸோ நம்ம கூடவே இருந்து நம்ம சேவக பாண்டி சார் வந்துட்டு நமக்கு கிடைச்ச கிஃப்ட் வந்து அவர் வந்து சொல்லலாம். உண்மையில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும், நமக்கு மைண்டில் வந்து ஃபுல்லாக எம்டி கப்பாக நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னா 2025 நம்மளுது தான். 2025 100% இல்லை 200% நம்மளுது தான். அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கவனம் மட்டும் இருங்க, அந்த ஃபோக்கஸ் மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும். தேங்க்யூ. நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆரோக்கியசாமி சார் நான் வந்து வெல்கம் பண்ணுறேன். இவர் லாஸ்ட் ஒரு 20-25 இயர்ஸாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லீடர்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு, நிறைய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான லீடர் கிட்ட இருந்து தான் நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து கேட்க போகிறோம். மாஸ்டர் ஆஃப் செரிமனி அவர் தான். நான் வந்து அவர் வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் ஆரோக்கியசாமி சார். காலை வணக்கம் மதுரை. எப்படி இருக்கிறா? சூப்பர், பெரிய ஒரு கரவொலி. வெறும் கரவொலின்னு கேட்கல, பெரிய கரவொலின்னு கேட்டேன். சத்தமா உற்சாகமா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இந்த உற்சாகம் குறையவே கூடாது. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சோண்டு, இத்தனோண்டு ஆந்திராவில் வந்திருக்கேன், அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு கொடுக்கலாமா? சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி நன்றி. சார் சொன்ன மாதிரி என்னுடைய பேர் ஆரோக்கியசாமி, காரைக்குடியிலேருந்து வரேன். காரக்குழம்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால கொஞ்சம் சத்தம் அதிகமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? உங்களோட நாங்கள் ஒன்றும் காரம் சாப்பிட மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம இங்கே ஒரு 3 விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம், எந்த நேரத்தில் இருக்கிறோம், எதற்காக கூடியிருக்கிறோம்? நான் சொன்னதை யாராவது சொல்ல முடியுமா? 3 கேள்வி, அதுக்கு விடை தெரிய போகுது. இன்னைக்கு எங்க இருக்கோம்? மதுரையில் இருக்கோம். ரைட். எந்த நேரத்தில் இருக்கோம்? காலை நேரத்தில்.
அதுதான் தினமும் வருதே, அதுதான் தினமும் வருதே. நல்ல நேரத்தில் இருக்கு. அவருக்கு ஒரு பாராட்டு கொடுங்க சார். இப்ப நான் ஒரு கேள்வி, எது சார் நல்ல நேரம்? எது நல்ல நேரங்கிறத ஜோசியர்லாம் குறிச்சு கொடுக்க வேணாம். இன்னைக்கு வரப்போற தலைவர்கள் உங்களுக்கு குறிச்சு கொடுக்க வராங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரத்துல வந்திருக்கிறோம். எதற்காக இன்னைக்கு இங்க வந்திருக்கோம்? அதை நீங்க சொல்ல போறீங்கன்னு முதல்ல சொல்லிட்டேனே. சரி, நன்றி. ஒரு 2-3 கேள்வி கேட்டு அதுக்கு நீங்க வேகமா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த ஆள்கிட்ட மைக் கொடுத்துருவேன். இந்த மதுரையோட சிறப்பு யார் யாருக்கா தெரியுமா? சங்கம் வளர்த்த மதுரை, அப்புறம் மதுரை மீனாட்சி கோயில், அப்புறம் மாட்டுத்தாவணியா, பெரியார் பஸ் ஸ்டாண்டா, அது இருக்கிற இடமே தெரியல. இப்ப வேற கள்ளழகர், சரி, காந்தி மியூசியம், அப்புறம் யானைக்கால் மண்டபம், சாரி சொல்லி தூங்கா. மதுரை எப்பவுமே தூங்காது சார். தூங்கா நகரம் மதுரை. இங்க இருக்கிற எல்லாருமே இட்லி மட்டுமா கிடைக்கும், சுக்காவும் கிடைக்கும். அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த தூங்கா நகரத்தில் இருந்துகிட்டு 7-8 மாசமா தூங்காம இருந்தவங்களுக்கெல்லாம் நிம்மதியான ஒரு தூக்கம் வரப்போற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம், தெரிஞ்சுக்க போறோம். வேற கொஞ்சம் சீக்கிரமா மதுரையில வேற ஓசோன் படலத்தை மதுரை மீனாட்சி அம்மன் தளத்துல மேல பல ஆண்டுகளுக்கு முன்பே அவ்வளவு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. பத்தாது. சரி, ரைட், நல்ல விஷயத்தை சொல்லி. வேற பாண்டிய மன்னர், மதுரை மல்லி, அப்புறம் ஜல்லிக்கட்டு. அவர் தேனி இல்லைன்னு வந்து டக்கு டக்குன்னு சொல்ல ஜல்லிக்கட்டு. திருமலை நாயகர் மகால் ஜல்லிக்கட்டு. இன்னும் ஒரு 15-20 நாள்ல ஜல்லிக்கட்டு வரப்போ. ஜனவரி 16 அலங்காநல்லூர் ஒரு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தமிழ் உணர்வை ஒன்றிணைக்க வைத்து, தமிழர்களை ஒன்றிணைக்க வைத்தது அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். இன்றைக்கு கேஷ் 25 ராயல் 25 மாறி இருக்கிற இந்த போராட்டம் தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவை கலக்க போச்சு. எவ்வளவு பெரிய விஷயம். வேற மதுரையை பத்தி தலைவர் வந்து பால்பாடி சார் மதுரையில் இருக்காரு. நம்ம ட்ரஸ்டுக்கு தலைவர் எங்கதான் இருக்கிறார். அருமையான விஷயம். வேற இதுதான் சிறப்பு. இதுவும் சிறப்பு. சாப்பிட்டு வரலாம். நம்ம எல்லா கான்செப்டுமே சாஃப்ட்வேரை வச்சுதான். ஆனா இது சாஃப்ட்வேர், நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிறவர். அதனால மறுபடியும் ஒரு பாராட்டு கொடுக்கணும். வேற வேற மதுரையை பத்தி கொஞ்சம், ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறது தெரிஞ்சாதான் இன்னைக்கு பேச போற அத்தனையும் உள்வாங்க முடியும். உண்மையான சொல்றது உண்மைன்னா கொஞ்சம் கைதட்டிருங்க சார். எப்பவுமே உண்மைன்னா கைதட்டிருங்க. நிறைய நேரம் உட்கார்ந்து இருக்க போறோம். என்ன சொல்றீங்க? கண்ணகியை எரித்த மதுரை. சூப்பர். நீதியை நிலைநாட்டிய மதுரைன்னு கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. அப்புறம் வேற விஜயகாந்தா, விஜயகாந்த், பாண்டியன் சொல்லுங்க. ஏன்னா மதுரையில நிறைய பேர் போயிருக்காங்க கோலமாக்கத்துக்கு. வேற தெப்பக்குளம், மதுரைக்கு ஒரு விசேஷமான ஒரு இடம் தெப்பக்குளம். வேற எப்பவுமே விவகாரம் யோகா மாஸ்டர் தான் நினைச்சேன், விவகார மாஸ்டரா இருக்காரு. வேற 2 படம் இங்க இருக்கு. சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏதென்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையா கேள்விப்பட்டீங்களா? இதுவரையும் கேள்விப்படல. புதுசா இருந்தா கைதட்டி சார். அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. ஏதென்ஸ் ஆஃப் ஈஸ்ட். ஏதென்ஸ் எங்க இருக்கு? இது ஈஸ்ட்னா அது வெஸ்ட்ல தானே இருக்கு. நம்ம ஏரியாவுக்கு வெஸ்ட்ல ஒரு ஏதென்ஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு புராதனமான ஒரு நகரம். அந்த நகரத்துல மிகப்பெரிய ஒரு கோபுரம். அந்த கோபுரத்தை அந்த நகரத்து எந்த மூலையிலையும் பார்த்தாலும் தெரியுமா? அதே மாதிரி மதுரையில
அதனாலதான் இதுக்கு பேர் என்னது? ஏதென்ஸ் ஆஃப் ஈஸ்ட். வேற ஹைகோர்ட்டுக்கு பிரான்ச் இருக்கு. கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய இருக்குங்கிறதுக்காக நம்ம சந்தோஷப்படக்கூடாது. இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டே கை தட்டுவோம் சார். சரி, வேற ஹெரிடேஜ் சிட்டி, புராதன நகரம், யுனெஸ்கோவை அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு புராதன நகரம், மிகப்பெரிய பெருமை வாய்ந்த நகரம். இந்த தமிழகத்திலேயே மிக பண்டைய காலத்து நாகரிகம் உள்ளடங்கிய ஒரு அருமையான நகரம்னா மதுரை. இங்கே இருந்தா நம்ம அத்தனை பேருடைய நாகரிகமும் புறப்பட போகுது இந்த கேஸ்-25 வாயிலாக. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வைகை ஆறு, வைகை டேம். சரி, வேற வேற சீக்கிரமா. நடனம் பண்ணதா? சரி, வேற நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா 2 விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? ஐம்பூத தலங்களுமே மதுரை. ஐம்பூத தலம் இருக்கு. அவர் 2 படை வீட்டுனர், நீங்க ஐம்பூதம், நீங்க ரொம்ப மகிழ்ச்சி. இது போக பன் பரோட்டா யாருமே சொல்லல. பன் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். விருதுநகரா? விருதுநகர் ஆரம்பிச்சு அது எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுப்பாங்க. அவ்வளவு தூரம் நம்ம மோசமான ஆள் கிடையாது. பன் பரோட்டா இதை விட விசேஷம் ஜிகர்தண்டா. யாராவது சொன்னீங்களா? எனக்கு சுகர் இருக்கு சொன்னாலே எனக்கு சுகர் கொஞ்சம் ஏறும். இருந்தாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லாம சொல்ல வேண்டியதா போச்சு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூடியிருக்கிற நம்மமும் விசேஷமான ஆளுங்க தான். இன்னைக்கு இப்பவே, நாளைக்கு இல்ல. ஆனாலும் 2025 இந்த இடத்துல இருக்க அத்துணை பேருக்கும் மிகச்சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லளவு கூட சந்தேகமே இல்லை. சந்தேகப்படுறவங்களை தவிர அத்தனை பேரும் பெரிய கை தருவாங்க. சந்தோஷமா, சத்தமா, சந்தோஷமா. எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அவ்வளவு கை தரணும். சார் கம்மியா கை தட்டார், நல்ல கை தருங்க. ஏன்னா எங்க வீட்டுல அப்பவே சொல்லிவிட்டாங்க, அப்படித்தான் கை தட்டு சொல்லுவாங்க, பார்த்து தட்டுங்கன்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அவர் வீட்டு யோசனையிலேயே மெதுவா தட்டுறாங்க. வேணாம் சார், கொஞ்ச நேரத்துக்கு மறந்துருங்க எதை வீட்டை, அப்புறம் நம்ம பிரச்சனைகளை. இதுவரைக்கும் எத்தனை ரமணியை பார்த்துட்டோம், எத்தனை கான்செப்டை பார்த்துட்டோம். அந்த நினைப்பெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா ஒரு 8 மணி நேரம், 7 மணி நேரம், 7 மணி நேரம் எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமா சார்? காசு, பணம், துட்டு அதெல்லாம் அப்புறம். இந்த ஹாலுக்குள்ள வந்தாச்சுன்னா போற வரைக்கும் எப்படி இருக்க போறான்? எப்படி இருக்க போறான்? ஆனந்தமா. ஒண்ணு சிரிச்சு சொல்லணும், இல்ல கைதட்டி சொல்லணும். இது நல்லது. சிரிச்சு சொல்லாம கைதட்டி சொல்லாமா? ரைட். இப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மதுரைய 3 வார்த்தையில சொல்லலாமா? ஆங்கிலத்துல சொல்லவா? தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து அந்த ஊர்ல ஆங்கிலத்திலயா சொல்லதா அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறிய. சொல்லவா வேணாமா? சொல்லிடவா? சொல்ல வந்துட்டேன், சொல்லித்தானே ஆகணும். சரி, அதாவது மதுரையை சுருக்கமா சொல்லணும்னா லைக்கபிள், லிவபிள், லவ்வபிள் சொல்றாங்க. எவ்வளவு சந்தோஷமா சொன்னா நீங்க சந்தோஷத்தை காணுமே. மதுரைக்காரே கை தட்டலையே. லைக்கபிள், இந்த ஊரை பத்தி சொன்னோம்னா நான் மதுரைக்காரன் தாம்பாங்க எதுக்கு எடுத்தாலும். உண்மையா இல்லையா சார்? ஆமா, ஏன்னா அவங்க மதுரைனா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். லைக்கபிள். அதுக்கப்புறம் தங்குறதுக்கு, வாழ்றதுக்கு, சந்தோஷமா வாழ்றதுக்கு அருமையான ஊரு மதுரை. லிவபிள் டவுன். 3வது என்னது? லவ்வபிள் டவுன். இருக்கிற எல்லாருமே பாசக்கார பயல்கள். உண்மையா சார்? சத்தானே நானும் சொல்றேன். நல்ல வேலை 4-5 பேர் தான் மதுரையில, மற்றதெல்லாம் வெளியூடுதான். இல்லைன்னா என்னால பதில் சொல்லவே முடியாது. லவ்வபிள் பிளேஸ். அப்ப ஒரு அருமையான இடத்துல இங்க வந்திருக்கிறோம்ன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவு சொன்னேன். ஆனா இன்றைக்கு இங்கு செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்க போகுது. இத்தனை மாதங்களாக எப்படி இருந்தோங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை. என்னமோ ஒண்ணு இருக்குது இங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாத்துக்கும் இழுத்த இழுவைக்கெல்லாம் ஒடியாந்தோம். உண்மையா இல்லையா? தலைய கூட வேற மாட்ட மாட்டேங்குது. ஆனா அத்துணைக்கும்
ரிசல்ட் கிடைக்கிற இடம் தான் சார் மதுரை. ஏற்கனவே மதுரையில ஒரு பிஓபி மீட்டிங் நடந்துச்சு. அப்படியா? கை தட்டி அப்ப நல்லது சார். இங்கிலாந்துல ஒரு ஜோக்கு சொன்னா 3 தடவை சிரிப்பாங்களாம். ஏன் தெரியுமா? சொல்லிட்டாண்டா ஜோக்கு சிரிப்போம்டான்னு முதல்ல சிரிச்சு வாங்கலாம். அதுக்கப்புறம் அது எந்த ஜோக்குன்னு புரிஞ்சு சிரிப்பாங்களாம் முதல்ல. அதுக்கப்புறம் 3வது தடவை புரியாமே முதல்ல சிரிச்சவே அதுக்கு ஒரு சிரிப்பாங்களாம். கை தட்டுறது சிரிக்கிறது பிரச்சனையே இல்லை சார். எவ்வளவு வேணாலும் கை தட்டுங்க, எவ்வளவு வேணாலும் சிரிங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன். என்ன சார் சொல்ல வந்தேன்? மதுரையிலேயே ஒரு மீட்டிங் நடந்துச்சு. மேல பெருமாள் மேஸ்திரி இல்லையா, அங்கதான் கிரிப்டோ 25 அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை முதல்ல துவங்கி வச்சோம். ஞாபகம் இருக்கா? வந்தவங்களுக்கு யாருக்கு ஞாபகம் இருக்கா? கிரிப்டோ 25 அறிமுகமா முதல் மீட்டிங் இங்கதான். இன்னைக்கு ராயல் 25 அறிமுகமாக போகிற இடமும் இதே மதுரை தான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கிரிப்டோ 25லயும் நிறைய சூட்சுமங்கள் தெரியாமையே நம்ம உருண்டிட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு கிரிப்டோ 25 என்ன செய்ய போறோம்? முழுசா தெரிஞ்சுக்க போறோம். இப்ப என்ன எல்லாருக்கும் தெரியுமா? என்ன எல்லாருக்கும் தெரியுமா? கண்ணாடி போடாத 2 பேருக்கு தெரியலைங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது. இப்படி பாக்குறாங்க, யாரு எங்க இருந்து குரல் வருதுன்னு தெரியல. இப்ப உங்கள்கிட்ட மைக்க கொடுக்க போறேன். எவ்வளவு நேரம் நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே வரிசையா கொடுத்து அப்படியே பேசுறோம். இங்க வர சொல்லுங்க சார். சார், என் பேர் ஆரோக்கியசாமி. காரைக்குடியிலேருந்து வர்றேன். என்னை சேர்த்து விட்டவரு, என்னை பிடிச்சி தள்ளி விட்டவரு என் நண்பர் அழகேசன். நான் எதை சொன்னேன்? 3 விஷயம் சொன்னேன். கை தட்டு. இப்ப இதைத்தான் நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை எல்லாரும் சொல்ல போறோம். ஏன்னா ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆமா சார். சார் அப்படியே கொடுத்துருவோம். நான் புதுக்கோட்டையில் வர்றேன். என்னை வந்து இந்த குடும்பத்தில் இணைத்து விட்டது கிடைக்கும் சார். வேலுமணி, நான் புதுக்கோட்டையிலிருந்து வர்றேன். என்னை இணைத்து விட்டது சார். என்னோட இணைச்சது சார். என்னை சேர்த்து எல்லாருக்கும் நான் கீழிருந்து உங்கள் ராஜேஸ்வரன். எனக்கு அறிமுகப்பட்டவரே சந்தோஷம். என் பேர் ரவியில என்னை சேர்த்து விட்டவங்க அர்ப்பம் ராமணி. பேட்டரி பவர் இல்லைன்னா உங்களுக்கு மாற்றணும். 1 கார் இருக்கு, 2 கார் வச்சு என்னை சேர்த்து விட்டது அரங்கோட ஜீவனேசன். அவங்க எப்படி திருநாகேசன் ஜீவரத்தினி பதவி இணைந்தவர் செந்தில் குமார். என் பேர் ராமணி. நான் ராமநாதபுரத்துல இருக்கேன். மைக் கிட்டக்க வச்சுக்க. இந்த பக்கம் திரும்பிங்களேன். முன்னாடி இருக்கவங்க மட்டும் திரும்பிக்கலாம். சீக்கிரம். என் பேர் ராமணி. நான் ராமநாட்டில இருந்து வர்றேன். என்னை அறிமுகப்படுத்தின ஃப்ரெண்ட்ஸ் சார் வந்து ஆரோக்கியசாமி சார். புதேவி, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸ்பான்சர் சித்தூர் டிஸ்ட்ரிக்ட். நான் பேர் புதேவி, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட். Introduce name, please. My name is Anita. Andhra Nidhi. சரி சரி
ரைட் ஓகே ஓகே சரி பரவாயில்ல விடுங்க నేను ఆంధ్ర నుండి వచ్చిన సార్ ஓகே ஓகே My name is Maleshwari, my Andhra, my team members, Dr. Nari Pramod and American. ஓகே சூப்பர் பேர் ஜெயலட்சுமி, சென்னையில் வரேன். என்னை அறிமுகப்படுத்தது யசோதா ஜீவரத்னம் சார் சின்ன. நீங்க வர வேணாம் அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் என்ன ஜாயின் பண்ணோம்னா மல்லிகா மேடம். அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். என்னுடைய பேர் விஜயகுமாரி, நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என்னுடைய ஸ்பான்சர் வந்து டேவிட் சார், முனிராஜ் சார் டீம். சரி ஒரு 4 சேர் வேணுமா வாங்கிக்கிறது என்னை எடுத்து விட்டது பிச்சுட்டேன் சார். அட்மின் வந்து பிரைஸ் என்னோட பேர் ராமலட்சுமி, நாகப்பட்டினம். சார் என்னை வந்து என் பிரபு அவர் ஈரோடு நினைச்சு வச்சிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ்ச்செல்வி. என்னோட ஸ்பான்சர் பேர் வந்து அழகு ராமாயணம் சொல்லுவாங்க. ராஜா சார் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். என் பேர் சாந்தி, அவிரத்திலிருந்து வந்திருக்கேன். என்னோட ஸ்பான்சர் மாதேஸ்வரன் சார் சேலம். சண்முகி திருச்சி. மை ஸ்பான்சர் வந்து கோயம்புத்தூர் அசோக் சார். அப்படியே விடுமா கொஞ்சம் வேகமா என்னோட ஸ்பான்சர் என்னுடைய பேர் கண்ணன், என்னை ஜெயத்தோடு பேசுவேன். பாண்டிச்சேரி எவ்வளவு பெருமை. என்னை இணைக்கப்பட்டிருந்தது காவிரி மணி நம்ம அனைவரும் 2020 வெற்றி பெற வேண்டும். நன்றி விளையாடி புதுக்கோடை டக்குன்னு கொடுங்க சார் அப்படியே பேசலாம் சார். போட்டினாலும் கொஞ்சம் அருமைப்படுத்தவர் மட்டும் சார். ஒரு 50 மீட்டர் பார்க்கலாம் சார். பால்பாண்டி மதுரை ஸ்பான்சர் சங்கர் சார். அதேதான் அப்படிதான் அதுதான் மதுரை என் அம்மையோடைய நம்பிக்கையான ஜெயசுராஜ். சென்னையோட அம்மை பால்பாண்டி. வணக்கம். எஸ்பி ராஜா தூத்துக்குடி. எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்து திரு ராமலிங்கம் சார். சங்கர் கடலூர் எனக்கு வாய்ப்பு ராமலிங்கம் சார். வேலூர்ல வரேன். என்னுடைய ஸ்பான்சர் வந்து ராமலிங்கம் சார். என் பேர் ராமலிங்கம். எல்லாரையும் இணைந்து
தமிழ் வந்து எஸ்பி ராஜா. நான் பழனிசாமி ராமநாதபுரத்தை படைபயம் என் அறிவுறுடைய மைசூர் கீழே வரும் சார். நான் மதுரை கேட்கிறேன். எனக்கு பிரச்சனை உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்தது. ஆனா இந்த ப்ரோக்ராம் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நான் இதான் கஷ்டத்துக்கு கிருஷ்ணன், சிவாங்கி என்ன எனக்கு வாழ்க்கை இடம் வேணும்ல, இன்னொரு 10 ஜாஸ்தியை போடலாம். ஓகே சார், சீக்கிரம் எவ்வளோ நேரம் சேருங்க சார்? இல்லை எவ்வளோ நேரம்னு சொல்லுவோம். 2 நிமிஷம் இந்த மைக் வெடிச்சுன்னு சொல்லுவோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனது பெயர் ராஜாத்தி புலிராஜ். என்னை அறிமுகப்படுத்தியது காவல்துறையின் சுற்றுலாளர்கள் அனுப்பப்படுகிறது. அப்படியே பக்கத்தில் கூட என்னுடைய ஜெயக்குமார், கரூர் டிஸ்ட்ரிக்ட். என்னை அறிமுகப்படுத்தியவர் எனது அண்ணனுடைய இளங்கோர் ஆசிரியர். அப்படியே பக்கத்தில் விடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து அரசு பகுதியில் ஓய்வு பெற்று நடத்தினேன். ஆய்வு பண்றது வந்து நல்ல வகையில் ஓகே, அப்படியே கொடுங்க. என்னோட பேர் சுந்தரலிங்கம். எப்படி நான் இந்த சேர்ந்தேன்னு அவர்கிட்ட கேளுங்க. திட்டத்துல கேட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா போராடி சீக்கிரமா அழிப்பட்டு அதுக்கு அவங்க பேங்க் கேட்டவங்க அவருக்கு ஒரு பொண்ணு வாழ்த்துக்கள். அப்படியே வந்து செல்போன் எல்லாரையும் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கேன். அதான் முக்கியமானது. என்னை அறிமுகப்படுத்துறது குமாரமணிக்கம். நல்லதாய் வணக்கம். சமமான கல்வி அறக்கட்டளை சேர்ந்த அனைத்து அன்பு உலகளுக்கும் வணக்கம். என்னை இந்த கூட்டத்தில் ஏற்படுத்த சேலம் வெற்றி கொள்வார்கள்.
பேரு ஊரு ஸ்பான்சர் அவங்க கொடுத்தோட நீ வாங்கி கொடுத்தாலும் லேட்டா அப்படியே அவங்க கொடுத்துருக்க அவங்களே பாஸ் சேர் போட முடியுமா இருக்காங்க சேர் போட 4 சேர் போடலாம் அதை கொடு கொடு அப்படியே 2 சேர் சேர் எங்கே எடுத்தீங்க சார் ஒரு 2 சேர் அங்கே போடலாமா கொஞ்சம் வேற வழியில் நீ போட்டு தான் ஆகணும் சரியா அது ஒன்னொன்னா கொடுங்க சார் சார் மைக் அவங்க பார்த்துக்கிட்டு நீங்க இதை மட்டும் முடியும் குமார் மெதுவா காலை அப்படியே கொடுங்க சார் இங்கே அவ்வளோதான் இன்னுமே இருக்கட்டும் இது அங்கே நான் வச்சு உள்ள இருக்கட்டும் அப்புறம் பார்த்து போட்டோம் அப்படி இப்படி கூட போட்டு இப்படி கொஞ்சம் நமக்கு கஷ்டம் பரவாயில்ல ஒரு வருஷம் போட்டு மைக்கு கிட்ட வச்சுக்க நேரா வச்சுக்க ஓகே ஓகே எந்த ஊர் சார் ஓகே தேங்க்யூ வாழ்த்துக்கள் சூப்பர் ரிஜிஸ்டர் பண்ணாமல் வந்துருக்கீங்களோ ஏன்னா ஃபுட்டுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அதுக்கு அவங்க சொல்லிடுங்க அதை மட்டும் கொஞ்சம் முடிச்சோம் போனால் ஹேண்ட்ரைஸ் பண்ணி நான் பேரை மட்டும் எழுதிக்கிறேன் யாரும் பேர் பண்ணலைன்னா நான் மைக்கை சொல்றேன் பேரை மட்டும் கேட்டு எழுதி அண்ணன் இல்லையாமா அண்ணன் இல்லையா உடம்பு நல்லா இருக்கிறா உடம்பு நல்லா இருக்கா அண்ணனுக்கு அப்படியா நல்லா இருக்காருல்ல சரி நான் தேர்ந்து வரேன் மைக் ஸ்பான்சர் வந்து ஜெயகண்ணா. என் பேர் மீனா, மதுரையிலிருந்து வரேன். ஜெயகண்ணா
மதுரை என்னோட ஸ்பான்சர் கடிப்படும். எங்களை இந்த நிலைக்கு உயர்த்தியவர் எங்கள் ஸ்பான்சர் அமைதி சொல்லுவோம். பேர் சொல்லுமா மட்டும் கொஞ்சம் கரகரங்குது. மைக்க நேரம் வச்சேன். என் பேர் நாயப்பன் மதுரை. என்னை அறியப்படுறது ஜோசப். ஜோஸ் கோயம்புத்தூர் படி ஸ்பான்சர் வந்து சங்கர். கோயம்புத்தூர் வெற்றி வீரர் சேலம் என அறிவுறுத்த ஜெகநாத சோழன். செல்வம் சேலம் அறிமுகப்படுத்தினால சேலம் வெற்றி வீரர். மூலம் என்னை அறிமுகப்படுத்தியவங்க சென்னை பாஸ்கரன். ஸ்ரீகரி மயிலாடுதுறை மாவட்டம் என்னை அறிமுகம் செய்தவர் விமல் எஸ்பி யாதவ் சாட்சி. இருக்காங்க. பாண்டிச்சேரி மை ஸ்பான்சர் மிஸ்டர் எஸ்டிஆர் ராமகிருஷ்ணன். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். சார் உள்ள என்ட்ரி ஆகும்போது யாராவது எல்லாரும் உங்களையும் நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்க இல்லையா? நம்ம மகிழ்ச்சி. யாராவது பேர் கொடுக்காம இருந்தீங்கன்னா கையை தூக்குங்க. உடனே நம்ம வந்து சார் பேர் வைக்கிறாங்க. கொஞ்சம் கையை எடுத்துங்க. யார் யார் பேர் கொடுக்கலையோ கையெழுத்து போடலையோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கையை எடுத்துங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம், யாரெல்லாம் செல்போன் வச்சிருக்கீங்க எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. யாரெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கீங்க? இதுதாங்க ஒழுக்கம் கண்டுபாடு, ராணுவ கண்டுபாடு. நம்முடைய பேர் இயக்கத்துல மதுரைக்கு வந்துட்டோம்ல, நீங்க எப்படிப்பட்ட ஆள் எனக்கு தெரியும். சும்மா இப்ப சொல்லக்கூடாத ஒரு விஷயம், அதே சாப்பிடணும்ல, சாப்பிடணும்ல. யாரெல்லாம் அசைவம் சாப்பிட மாட்டீங்க? கொஞ்சம் கையை அப்படியே வச்சு எதிரிக்கலாம். சைவம் மட்டும் எத்தனை நினைக்கிறீங்க? பாஸ்கர் சார் ஒரு நிமிஷம் அப்படியே கொடுங்க. ஓகே தேங்க்யூ. பெரிய பாராட்டு கொடுப்போம். ஒரு பேர் நல்லவங்க இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். இப்ப நிகழ்ச்சிக்கு போவோமா சார்? நிகழ்ச்சிக்கு போவோமா? நிகழ்ச்சிக்கு போவோம்னா என்ன அர்த்தம்னா, கையை தட்டிட்டு அதுக்கப்புறம் யாரும் பேசக்கூடாது. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நானும் பேச மாட்டேன் மைக்க கொடுத்ததுக்கு அப்புறம். இப்ப நான் தலைவர்களை அறிமுகப்படுத்த. தலைவர்கள்னா யாரு? யாரும் இல்ல, நம்மள ஒருத்தர். ஆனா அவங்களுக்கு சில பொறுப்பு. எஸ்டிஆர் சார் அடிக்கடி சொல்லுவாரு, இங்க அத்தனை பேரும் பொறுப்பானவர்களாக மாற வேண்டும் அப்படின்னு. உண்மைதானே? அத்தனை பேருமே பொறுப்பானவர்கள் மாற போறோம். இருந்தாலும் அதுலயும் முக்கியமான ஒன்று ரெண்டு பேரும் இல்லையா, நம்மளை எல்லாம் பொறுப்பானவர்களாக ஆக்குகிற அந்த பொறுப்பு இருக்கிற ஒரு சிலரை அறிமுகப்படுத்த போறேன். நேரம் காலம் கருதி அவர்கள் சுருக்கமாக பேசுவார்கள், அன்போடு பேசுவார்கள், 2 நிமிடத்தில் முடித்து விடுவார்கள் என்கிற அந்த ஒற்றை கோரிக்கையோடு எவ்வளவு கைதட்டு சொல்லவே இல்லை. கைதட்டு சரி. ஆனா தலைவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தா தான் இருக்க போகுது. அவங்க 2 நிமிஷம் தான் பேசுவாங்க. ஆனா 2 நிமிஷம் பேசினாலும் ரொம்ப உபயோகமான வார்த்தையை உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக முதல்ல யாரை கூப்பிடணும்னா நம்முடைய அறக்கட்டளை தலைவரை கூப்பிடணும். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுறேன். போன முறை ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு ஆனாவுல இருந்து அக்கண்ணா வரைக்கும் இவர் தான். இப்பவும் இன்னைக்கும் அந்த கூட்டத்துக்கு ஆனா அவர் தான். நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், வேற விஷயம். வேலையா இருந்தாரு. இப்ப இந்த அறக்கட்டளை தலைவர் என்கிற முறையில உங்கள் அத்தனை பேரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். அவரை மீண்டும் வரவேற்போமா கரவொலியோடு.
இந்த மைக்ல இதை மட்டும் சொல்லிட்டு மைக் கொடுக்குறேன். இந்த மைக்ல ஒரு டைமர் செட் பண்ணிட்டோம். 2 நிமிஷத்துக்கு மேல பேசினா கப்புடுத்த குறவலையை பிடிச்சிடும். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மகிழ்ச்சியான ஆரோக்கியமான காலை வணக்கம். சார் சொன்னது போல என் பேர் பால்பாண்டி. 30 வருஷம் மிலிட்டரியில சர்வீஸ் பண்ணி இதே ஊர் தான் மீனாட்சிப்பட்டினம், மண்ணின் மைந்தர் பால்பாண்டி. உங்ககிட்ட நீங்க எல்லாமே ரொம்ப தூரத்துல இருந்து, ஆந்திராவில இருந்து, பெங்களூர்ல இருந்து, கர்நாடகாவில இருந்து, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதல், இவ்வளவு தூரம் பணம் நேரம் எல்லாத்தையும் செலவு பண்ணி இங்க வந்திருக்கீங்க. அதனால சார் முதல்ல சொன்னது போல உங்களுடைய எல்லா கவனமும் சாயந்தரம் வரைக்கும் இங்க என்ன நடக்குது, என்ன சொல்றாங்க, எல்லாமே சொல்றது போல எல்லாமே இதுல தான் இருக்கு. எம்கிட்டமே அதுக்காக நம்ம எல்லாமே வந்திருக்கோம், தேடுதலோட இருக்கோம். அந்த தேடுதலுக்கு இங்க நம்மளுக்கு விடை கிடைக்கும். அதாவது நாலேஜ் இஸ் பவர். கேட்டுக்கங்க, நல்ல தெளிவா கேட்டுக்கிட்டு போய் நம்மளுடைய நேரத்தையும் பணத்தையும் வீண் பண்ணி வந்து, அதாவது விரயம் பண்ணால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்திருக்கோம். அதை உபயோகமானதை மாற்றிக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை நான் இந்த நல்லதே நடக்கும் சமூக நலம் மற்றும் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் என்ற முறையில் உங்கள் அனைவரையும் இந்த மீனாட்சிப்பட்டினத்தில் வருக 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 என வாழ்த்தி வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. டைம் கரெக்டா வேலையை செஞ்சிச்சு. இப்ப நம்முடைய தலைவர் நம்ம அத்துணை பேரையும் வரவேற்றாரு. அடுத்து நம்மள ஒருத்தர், ஆனா நம்மளாம் பாக்கெட்ல என்ன வச்சிருப்போம்? செல்போன் வச்சிருப்போம். அவருக்கு பாக்கெட்ல எப்பவுமே வெற்றியை வச்சிருப்பேன். வெற்றியை யார் வச்சிருப்பான்? சேலம் வெற்றி முருகன் சார், வாங்க. வெற்றிக்கான ஃபார்முலாவை அத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுங்க சார். இந்த 3 பேர் முடிச்சு நல்லதாய் நடக்கும் சமூக நல கல்வி அறக்கட்டளையில் உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வெற்றி முருகன். நம்ம அறக்கட்டளையுடைய தலைவர் சொன்ன மாதிரி வெகு தொலைவில் வந்திருப்பீங்க. வேலை விட்டுட்டு சிரமம் அனைத்து விட்டுட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு நடக்க இருக்கிற மீட்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருத்தரங்கு ரொம்ப கவனமாக கேளுங்க. நான் அதிகம் பேச விரும்பல. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய கருத்துக்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்கு. ராயல்ட்டி எல்லாம் இங்கே சொல்றதுக்கு புதுசாக இருக்கு, நிறைய வரது இருக்கு. நம்பிக்கை இல்லாதவங்க மாதிரி இருந்ததுங்கன்னா இப்பயே அதெல்லாம் விட்டுருங்க. இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா, நாணயமா, நேர்மையா, நம்பகமா, வெளிப்படைத்தன்மையா இதுவரை இல்லாத அளவு கடந்த 30 வருடங்களா என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ இந்த நிறுவனம், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மல்டியில் மார்க்கெட்டிங்லாம் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேரையும் தோசை திருப்பி போடுற மாதிரி நடத்திட்டு வராங்க. நம்பி நில்லுங்க, கூட நில்லுங்க. 2025 கோல்ட் இயர் கண்டிப்பா நடந்தே தீரும். ஆணித்தரமா கான்பிடண்டா நில்லுங்க சார். சங்க சார் தான் சொல்லுவார், 5 வருஷம் கூட நில்லுங்க பாரு. நின்று பாருங்க. எத்தனை லட்சங்கள் நீங்க விட்டு இருந்தாலும், எதனை விட்டு இருந்தாலும், யாரெல்லாம் நம்பி நின்றுதான் நம்ம தெருக்கோடிக்கு வந்திருக்கிறோம். ஆனா நல்ல சமூக நல கல்வி அறக்கட்டளை நம்பி நின்று பாருங்க. 2001 இயர் போதுங்க. 30 வருஷத்துல எவ்வளவு பணம் இழந்திருந்தாலும் அத்தனை பணத்தை 1 இயர்லயே சம்பாதிக்கிறது வாய்ப்பு. கேஷ் 25, கிரிப்டோ 25. ஏற்கனவே ஒரு திட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பணம் சம்பாதிச்சவங்க எனக்கு தெரிஞ்சு 100%ல 80% மக்கள் சம்பாதிச்சிருக்காங்க. அதே திட்டத்தில் தான் நம்மளுக்கு பயணம் பண்றோம். அதுல யார் யாரெல்லாம் பயணம் பண்ணிருந்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். கிரிப்டோ 25ல வந்து பாத்தீங்கன்னா அல்ல பணம். அது எப்படி உணர்றீங்கன்னு தெரியல. 4 போர்டு, ஒரு சிஸ்டம், அதுக்குள்ள ஒரு ஆக்டிவ் பிளானு, பேசிவ் பிளானு எல்லாமே இருக்கு. 4 போர்டுல இருந்து வர பணம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடையாது. இது இல்லாம சார் வந்து ராயல்ட்டி வேற ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ராயல்ட்டி உங்களை வந்து என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு 100%. எவ்வளவு பணம் வேணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க.
சார் எல்லாத்துக்கும் ஃபீல்டு ஒர்க்கு தான் சார். ஒவ்வொருத்தரையும் ஃபீல்டு கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெளிவா சொல்லுங்க. இங்க என்ன நடக்குதோ நடக்கிறத மட்டும் சொல்லுங்க. வேற எக்ஸ்ட்ராவோ இல்ல குறைச்சியோ கூட்டியோ சொல்ல. உங்களுக்கு என்ன இந்த சிஸ்டத்தை பத்தி தெரியுமோ, எனக்கு இந்த சிஸ்டத்தை பத்தி என்ன தெரியுதோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி எடுங்க. கண்டிப்பா எல்லாம் 1300 பெரிய விஷயமே கிடையாது. அது பெரிய விஷயமே கிடையாது. விஷயத்த சொல்லணும், பேசணும், ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும். பண்ணனா மட்டும்தான் சக்சஸ் நமக்கு கிடைக்கும். உட்காந்துட்டு இருந்தால் கண்டிப்பா கிடைக்கிறது வாய்ப்பே இல்லைங்க. எல்லாம் அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்ல வரல. ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. நல்ல சிஸ்டம், அருமையான சிஸ்டம். வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. எல்லாமே வாய்ப்பை தேடிதான் ஓடுவோம். நம்ம கையில வாய்ப்பை கையில கொடுத்துருக்குறாங்க. பெரும் பணம் சம்பாதி பொருளாதார சூழ்நிலை கண்டிப்பா 2025 கண்டிப்பா நடந்தே தீருங்கிறத உங்களை முன்னாடி சொல்றேன். இந்த 1 இயர் அதாவது 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்தினா பணிபுரிஞ்சு இன்னைக்கு ரிட்டையர் ஆகி இந்த சிஸ்டத்தில் இணைஞ்சிருக்கிறேன். இதுவரையும் எனக்கு நான் சம்பாதிச்சிருந்தா பாத்தீங்கன்னா ஒரு 70 லட்சம் தான் சம்பாதிச்சிருப்பேன். எத்தனை வருஷத்துல? 33 வருஷத்துல. 2 வருஷம் ஆகி வச்சு 35 வருஷத்துல. இந்த 35 வருஷத்துல சம்பாதிச்சு பணம் இந்த 1 இயர்ல சம்பாதிச்சு காட்டுறேன். இதே மீட்டிங்ல நான் சொல்லுவேன். நான் 1 கோடி ரூபாய் சாதாரண சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி சார். அடுத்து பாண்டிச்சேரியிலிருந்து திரு வேலுமுருகன். அப்படின்னா பாண்டிச்சேரியிலிருந்து திரு அச்சுதானந்தன். இப்படிலாம் என்ன பேச மாட்டார் சார். எனக்கு சாரை பத்தி நல்லா தெரியும். மோசமான ஆளு. இப்படிலாம் கைதட்டே பேச மாட்டார். நல்லா கைதட்டு சார். தேங்க்ஸ் சார். நன்றி, நன்றி. நல்லதாய் நடக்கும் சமூக நல அறக்கட்டளையில் விடுதலாக இருக்கக்கூடிய வேறுகளாக இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, வணக்கம். வணக்கம். வணக்கம் சொன்னா திரும்ப சொல்வது யாருடைய பண்பாடு? தமிழுடைய பண்பாடு. எவ்வளோ கஷ்டங்களை, எவ்வளோ துன்பங்களை, எவ்வளோ துயரங்களை, எவ்வளோ பட்டு 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 என்ன கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இப்படி ஆயிரக்கணக்கான பட்டு முடிச்சுட்டு அவமானப்பட்டு இந்த பிடியில போய் இறங்கிக்கிறோம். ஓகே, உண்மைதானே சார்? நான் சொல்வது உண்மையா உண்மை இல்லையா? ஓகேங்களா? ஏன்னா ஒரே ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன். நேற்று லைவ்ல நடந்தது விழுப்புரத்துல கரெக்டா 2:30 மணிக்கு நானும் சங்கர் சாரும் சாப்பிட்றோம் அர்ச்சனா ஹோட்டல்ல. அவரு தயிர் சாதம் சாப்பிட்றாரு, நான் ரைஸ் சாப்பிட்றேன். ஓகேங்களா? இப்போ ரைஸ் தெரியும் உங்களுக்கு, பொரியல் கூட்டு கீட்டு வந்து ரசம் மோர் எல்லாமே இருக்கும். நான் கடைசியாக கொஞ்சமாக சாப்பிட்டு என்னால் போதும் போதும் சொல்றது வயிறு மட்டும்தான். அதுக்கு மேலே வயிற்றுல கொள்ளாது. எப்படியாப்பட்டது? அது பணம் கூட எவ்வளோ சம்பாதிக்கலாம். ஆனால் வயிறு போதும் சொல்றது ஒன்று வயிறு மட்டும்தான். லாஸ்ட்டாக ஒன்று சாதம் வச்சிட்டேங்க. இவர் என் ஃப்ரெண்டில் இருக்கிறார். சார் என்னங்க இந்த சாதத்தை ஒதுக்குறீங்க? அப்படி எனக்கு அப்படியே லைட்டாக ஒரு பட்டுது. என்னன்னா ஒரு விவசாயி அவர் எவ்வளோ வேதனை எனக்கு சொன்னாரே தெரியல. நான் ஒரு விவசாயியினுடைய மகன் தான். அதாவது ஒரு விவசாயி அதாவது விதை நெல்லை எடுத்துட்டு வந்து அதை பக்குவப்பட்டு பதப்படுத்தி அதை நாட்டங்காலில் ஊற வச்சு அந்த ஒரு பானையில் ஊற வைப்பாங்க. 3 நாள் 4 நாள் ஊற வச்சு அதை கொண்டு போய் நாட்டங்காலில் விதையாக போட்டு அதை பார்த்து கட்டி அதை வந்து காவலம் பண்ணி பக்குவமாக ஒரு 28 நாள் 35 நாள் சம்பவம் போனால் 55-60 நாள் பிடுங்காங்க. ஸோ அது சொன்ன வரீங்கன்னாக்கா 30 நாள் 22 நாள் பிடிக்கிடுவாங்க. இப்போலாம் மிஷின் வந்து போச்சு. ஓகேங்களா? அதுலேருந்து எடுத்து நாற்று நட்டு அதுலேருந்து களைப்பெடுத்து எவ்வளோ கஷ்டம். அதாவது அறுக்கும் போது நெல் சின்னமாக சிந்துதையா, அதுலேயும் சிந்தாமல் கொண்டு போய் அடிக்கும் போது சிந்தாதான் நெல், அதுலேயும் சிந்தாமல் அங்கேருந்து நான் நெல்லை வாங்கக்கூடிய ரைஸ் மில் ஓனர் அங்கேருந்து போயிட்டு அவர் வந்து அவிச்சு அதை ஊற வச்சு அவிச்சு செல்லர்னா எல்லாம் தெரியல, அந்த உண்மையை வந்து பிரிக்கிறது, அல்லர்னாக்கா வந்து அரிசி அரைக்கிறது, அதுலேருந்து பாலிஷ் பண்ணுறது, அதுலேருந்து போனாக்கா வந்து சலிக்கிறது. இதெல்லாம் அந்த அரிசி வந்து விடுபடாமல் நேராக வந்து ஒரு கடைக்காட்டை வந்து மொத்த கடைக்காட்டை வந்து அப்படி சில்லறை கடைக்காட்ட போய் அங்கே வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சமைக்கும் போது கொதிக்கும் போது அது வெளியே துள்ளாமல் அந்த சாதம் வந்து
தட்டுக்கு வரும்போது எவ்வளவு முக்கியத்துவம் அந்த சோத்துக்கு நம்ம சாதத்தை கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் இது கொடுங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? எவ்வளவு கஷ்டப்பட அந்த அதாவது விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு வெளியில தெரியாது. ஆனா சில பேர் உண்மையிலே சொல்லணும், இந்த மாதிரி பிளான் வந்து இனிமே வரப்போறதே கிடையாது. இந்த மாதிரி பிளான் இனிமே வரப்போறதே கிடையாது. இங்க உட்காந்து அத்தனை பேரும் ஒரு பெரிய லக்கி மேன். சகோதரிகளை உண்மையா சொல்றோம், பெரிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ஜனவரியில இருந்து டிசம்பர் வரையும் கிளப் இன்கம்ல ஒவ்வொன்றுக்கும் 25 லெவல் 15 லெவல் 25 15 இப்படி போட்டா 1153 கோடியே 88,76,120 ரூபாய் இருக்கு. எவ்வளவு சொல்லுங்க? இவ்வளவு பணம் இருக்குது. பேசி இல்லாம பேசியில போனா 1 43 53 அது 8 20 8 20 8 20 அது தனி. அது இல்லாத இப்ப மனுஷன் யார் பேச புள்ள இப்ப ஒரு 1300 கொண்டாந்து சொல்லுவாங்க. ஆமா ஆமா, ஏன்னா அப்படியே உண்மையிலே சொல்றோம். அதாவது இதனால் இவன் முடிக்கும் ஆராய்ந்து அதனை அவன் கண் விட. சொல்லுங்க சார், நல்லா புரிஞ்சுங்க. இங்க 2 பேர் எடுக்கணும்னா எதுக்கு எடுக்குது? நம்ம நல்லா தான் எடுக்கணும். ஓகேங்களா? 2 பேர் எடுக்க பேசாத. நான் குரல் சொன்ன தெரியுங்களா? இந்த குரலை ஃபாலோ பண்ணுங்க, வேற ஒன்றும் தேவை. இந்த குரலை ஃபாலோ பண்ணால கண்டிப்பா வெற்றி நிச்சயம். எவ்வளவு பேசணும்னு நினைச்சா கண்டிப்பா சொல்றேன், இது ஒரு பெரிய லெவல்ல கண்டிப்பா போகும். நண்பர்களே, இதுல கிரிப்டோ இருக்குது. தயவு செய்து தூங்காதீங்க. இதுலயே தூங்கதான் போதும். தூங்கியாச்சு, எவ்வளோ தூக்கங்கள் எவ்வளோ பட்டாச்சு. இனிமேல் தூங்காது, விழித்து கொள்ளுங்கள். புரியுதுங்களா? நான் இப்போ மறுபடியும் சொல்றேன், இந்த 12 வந்து கிளப்பில் எவ்வளோ இருக்குது? 1153 கோடியே 88,76,120 ரூபாய். என்னுடைய கீழ் பாதத்திலிருந்து முடி வரைக்கும் உள்ள ஊறி போச்சு. இதுல 10% எவ்வளோ? 100 கோடி. ஓகேங்களா? 50% 1/2%, 5.5 கோடி. 1/2% கூட முடியாது நம்மளால. இன்னைக்கு என்னோட அணியில 10 பேர் பேவுட்டு வாங்குறாங்க. அந்த 10 பேர் அந்த 10 பேருக்கு அவங்கள பேவுட்டு வாங்க, அவங்க வச்சாக்கா அந்த 10 பேர் கொஞ்சம் வாங்குவாங்களோ. இப்ப நான் வாங்குவேன். இது என்னன்னாக்கா மற்றவங்களை சம்பாதிக்க வச்சுட்டு நம்ம சம்பாதிக்கக்கூடிய இடம் இது. நல்லா புரிஞ்சுங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான இருக்கும். எல்லாமே கஷ்டம் தான். எது கஷ்டம் இல்லை? எல்லாமே கஷ்டம் தான். ஒரு தாய் வந்து அந்த கருவில் வந்து 10 மாசம் வந்து பிறக்கும். அந்த தாய் படுற பாடு எனக்கு தெரியும். நான் ஜிப்மால ஒர்க் பண்றேன், ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றேன். ஜிப்மார் ஜவஹர்லால் இன்ஸ்டியூட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நான் ஒர்க் பண்றேன். பட் என்னன்னாக்கா அந்த தாய், இந்த தாய்க்கு தெரியும் அவ்வளோ கஷ்டப்ப அவ்வளோ. ஏன்னா அதோட கஷ்டப்பட்ட கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதான் சொந்தங்களே, கண்டிப்பா இது பெரிய லெவலில் சக்சஸ் ஆகும். இது வந்து இங்க வந்துடக்கூடிய அத்தனை பேரையும் 225, அதாவது 2025 26 கண்டிப்பா 1 கோடி ரூபாய், கிரிப்டோல 50 லட்சம், கேஷ் 50 லட்சம் கண்டிப்பா சம்பாதிக்க நினைச்சு நீங்க ஊருக்கு போங்க. அவ்வளவுதான். இதை ஃபுல்லா உங்க எனர்ஜி ஃபுல்லா இதெல்லாம் இருக்கணும். வேற எந்த கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நம்ம உங்களை 1000 கோடி 2000 கோடி வேணும், 50 லட்சம் சம்பாதிக்கணும். இப்போ போதுமா? 1 கோடி ரூபாய் இருந்தாக்கா நம்ம ஓரளவு ஒரு 10 லட்சம் 5 லட்சம் கடை இருக்கும். ஒரு ஏதாவது பிள்ளைங்க ஏதாவது கட்டினாக்கா அவங்களுக்கு கட்டி கொடுக்குறது நம்ம ஒரு நல்ல சேப்பான பணம் இருக்குது. ஒரு மண் வாங்கின வீடு வாங்குறதுக்கு போதும் 1 கோடி. அப்புறம் உள்ள வந்து இந்த மாதிரி லாங் லைஃப் பேர் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது உள்ளார. அதனால வாங்க, கண்டிப்பா ஜெயிந்து கண்டிப்பா ஜெயிப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவில் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்து டீ சாப்பிட போறோம். ஆனா இப்ப இல்ல, டீ வந்த உடனே. அதுக்கு இடையில நம்முடைய ட்ரஸ்ட் ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு ஜீவரத்னம் சார் நல்ல ஒரு பாராட்டோடு கரவொலியோடு நம்ம பேர் இயக்கத்தை நம்பகத்தன்மைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எத்தனை பேர் உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அத்தனை பேருக்கு தெரியும். அதுல முக்கியமான ஒருத்தர் தான் நம்முடைய தலைவர், நண்பர், ஜாயிண்ட் செக்ரட்டரி. டைமர் செட் பண்ணியாச்சு, 2 நிமிஷம். மதுரை மாநகரிலே ஒன்று கூடி இருக்கின்ற அத்துணை தலைவர்களுக்கும் நல்லது நடக்கும் சமூக மற்றும் அறக்கட்டளையினுடைய துணைத் தலைவர் என்கின்ற அந்த நிலையிலிருந்தும் இந்த திட்டத்தை எப்படியாவது
எல்லோரிடத்திலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அனுதினம் இந்த இயக்கத்திலேயே என்னை ஒப்புவித்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஒரு நபர் என்கின்ற முறையிலும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற இந்த திட்டம், இப்ப நான் ட்ரெயின்ல நாங்க வரும்போது கூட 2 பேர்கிட்ட பேசி அவங்கள ஐடி எடுத்திருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விடுறதில்லை, டீ குடிக்கும் போது கூட விடுறதில்லை. எங்க போனாலும் அதே ஏதாவது மாட்டுமா, இல்லை இல்லைன்னா அவங்க போட்டோம், நாளைக்கு தெரியும் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. இன்றைக்கு அவர்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமா ஒரு நேரத்தில் நம்ம கிட்ட வருவாங்க. அந்த வகையில தான் யாரை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ஆட்டோட இறங்கி போகும்போது கூட சொல்றது. அந்த வகையில நாம எல்லோரும் அந்த அளவுக்கு இருக்கும்போதுதான் இதை மிகப்பெரிய உச்சத்துக்கு நம்ம கொண்டு செல்ல முடியும். இன்னொன்னு இன்றைக்கு இருக்கிற ஃபைனல் டச் கேஷ் 25 கிரிப்டோ 25 அந்த ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த கேஷ் 25 சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நீங்க ஒருத்தர் சேர்றீங்க, எங்கிட்ட சேர்றீங்க, நீங்க ஆக்டிவேட் ஆயிடுறீங்க, நீங்க ஒருத்தர் சேர்க்கிறீங்க, அவர் கொடுக்கிற 1300 மூலம் நீங்க உங்களுக்கு 1000 ரூபாய் நீங்க பேசிவ் ஆயிடுறீங்க, அவர் ஆக்டிவ் ஆயிடுறாரு. இப்படியே ரொட்டேஷனா ஒருத்தர் உள்ள வரும்போது ஒரு பேசிவ்க்கு ஒரு ஐடி போகும். ஆக அவர் கொடுக்க போறது என்னமோ 1300 மட்டும்தான், ஒரே 1300 தான். ராமலிங்க சார் சொன்ன மாதிரி ஒன்னே ஒன்று வச்சுங்க, ஒரே ஒரு 1300 மட்டும்தான். அடுத்த பணம் நம்ம இதுக்கு தரப்போறோம். அதுதான் இதுல ஒரு சிறப்பு. அதான் இதுல சிறப்பு. ஒரு 1300 கொடுத்துட்டு இன்னொரு 1300 அதுக்கு கொடுங்கன்னு சொல்லல. ஏன்னு சொன்னா நான் அடிக்கடிக்கு சொல்றது, எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் தயாரிச்ச உடனே அது பெரிய அளவுக்கு இருக்காது. அதுல சில மாற்ற வேண்டியது இருக்கும், விலை மாற்றம் இருக்கும், ப்ராடக்ட்ல டேஸ்ட் மாற்ற வேண்டியது இருக்கும், சைஸ் மாற்ற வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருந்து இந்த திட்டத்தை வடிவமைத்து ஒரு சிறப்பு மாதிரி கொடுத்திருக்காரு சங்கர் சார். சிறப்பு மாதிரி கொடுத்திருக்காரு. இந்த சிறப்புல நீங்க எவ்வளவு வேணாலும் அதுல மிக்ஸ் பண்ணலாம். நிறைய வேற 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 இதை மிக்ஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கலாம். அந்த வகையில இன்றைக்கு இருக்கிற இது நம்ம பேசிவ்க்கு ஐடி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரே தடவை நம்ம 1300 ஆக்டிவ்ல ஆனோம்னா அடுத்தால சேர்க்கும் போது பேசிவ், ஆக்டிவ்ல சேர்ந்தோம்னா அடுத்தால சேர்க்கும் போது பேசிவ். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதை மக்களுக்கு சொல்லும் போது ரொம்ப பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வருது. இதுவரை அந்த மாதிரி இதுவரை வரல. அதனால இது நம்ம பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அப்புறம் வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு உண்மையிலே என்னுடைய மனசுல இருந்து சொல்றேன், இன்றைக்கு இந்த கேஷ் 25 இல்லை என்றால் மூளையில தான் நாம் உட்கார்ந்து இருக்கணும். என்னை பொறுத்தவரை மூளையில தான் இருக்கணும், கை கால் கூட ஓடாது. நம்மை அன்றாடம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிற இந்த திட்டம் நம்மை அன்றாடம் காப்பாற்றிக் கொண்டு, ஒரு ஆள் போட்டா ஒரு 360 ரூபாய் இருக்குது ஃபர்ஸ்ட் டேபிள் இருக்கும்போது. 2வது டேபிள் போயிடுச்சு பிப்ரவரி, நமக்கு கிட்டத்தட்ட 500 ரூபாய் இருக்கு. அந்த வகையில ஒரு ஆள் எடுத்தாவே 500 ரூபாய் இருக்குது. ஒரு நாள் பூரா நின்னாதான் 500 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதனால நான் வட்டாட்சியராக இருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பணியாற்றி ஒரு 10 ஆண்டுகள் மீதம் சர்வீஸ் இருக்கும் போது நான் விஆர்எஸ் கொடுத்தேன். பார்த்துங்க, எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், நான் விஆர்எஸ் கொடுத்தேன். ஏன்னா ஒரு மனது திருப்தியான ஒரு வேலை அங்க இல்லை, மக்களுக்கு செய்ய முடியல. எல்லாம் ஒரு மாதிரியா இருந்தா, நாம ஒரு மாதிரியா இருந்தா இருந்தாலும் எல்லாத்தையும் கெடுக்கிறான்னு அந்த மாதிரி நிறைய பட்டுட்டேன் சார். அதனாலேயே நான் இருக்கிற ஆபீஸ்ல நல்லா இருக்கும், நான் அந்த ஆபீஸ்ல இருந்து வேற ஆபீஸ் போனா மறுபடியும் இது பழையபடி வந்துடும். இவர் போட்டோம்பா அப்புறம் வாங்கிக்கலாம்பா, இவர் இன்னும் 6 மாசம் தான் இருப்பாரு, இவர் போயிடுவாரு, அப்புறம் நீ எடுத்துலாம் நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு பழக்கப்பட்டு போயிட்டு, அதனால இதை நாம வெளியே போய்
மக்களுக்கு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும், இந்த உத்தியோகத்தில் இருந்து பண்ண முடியாதுன்றதுக்காக வெளியே வந்த நபர் நான். அதனால வந்திருக்கிற நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் இந்த சமூகத்துக்கும் நான் உதவுவேன் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நேரம் சர்வீஸ்ல இருந்தா டிஆர்ஓவா இருக்கலாம், இல்ல கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஆ கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நபர் நமக்கு ஒரு தலைவரா ஜாயின்ட் செக்ரட்டரியா இருக்கிறாருன்னா இவன் எப்படி சார் கை தட்டணும்? சரி, கை தட்டி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. உடனடியா போய் நம்ம டீ சாப்பிட்டு வர போறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், டீ சாப்பிட்டு எவ்வளவு நேரத்துல திரும்பி வரணும்? ரொம்ப நேரம் என்னப்பா கிடியா இருக்குதா? உங்க கிடியா இருக்குதா? 11 10 நிமிஷம். அதுக்கு மேல முக்கியமான விஷயங்கள் நீங்க விட்டுருங்க. எனக்கு 10 நேரம் பேசுறது அறிமுகம் தான். இனிமேல் தான் முக்கியமான விஷயம். டீ சாப்பிட்டு எவ்வளவு சீக்கிரம் வரணுமோ வந்துருங்க. தேங்க்யூ. ஒரு எளிமையான திட்டம், அப்படிதானே? எஸ் சார். அதே நேரத்தில் வலிமை. $700 கொடுத்து வந்தோம். கடலை மிட்டாய் நினைக்க நிறைய பேர் சிரிக்கிறாங்க. நம்மளுடைய அறக்கட்டளையில எத்தனை ப்ராஜெக்ட் சொல்லியிருக்கோம்? இல்ல, 5 மெயின் ப்ராஜெக்ட், மற்றதெல்லாம் ஆன்சிலரி ப்ராஜெக்ட். எத்தனை? அதெல்லாம் கணக்கெல்லாம் பண்ண முடியாது, இன்ஃபினிட்டிவ். அப்ப ஆனா எல்லாத்துக்கும் மையம் ஒண்ணு இருக்கு. என்னது? என்னது? கொஞ்சம் பேர் மாத்தியாச்சு. கேஷ் 25. இப்ப எந்த ப்ராஜெக்டுமே எதை மையமா வச்சிருக்கு? சில பேருக்கு கேஷ் 25 என்னன்னு தெரியும், மற்றதெல்லாம் தெரிய, புதுசா வந்தவங்க கூட இருக்கலாம். அதனால கேஷ் 25. அடுத்தது அது ப்ராஜெக்ட் கேட்டு 5 எப்ப பார்த்தா அதுவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வெளியில வாங்க. கேஷ் 25 ஒரு ப்ராஜெக்ட். அடுத்தது கிரிப்டோ 25 செகண்ட் ப்ராஜெக்ட். மூணாவது எம்பவர் சொல்யூஷன். அடுத்தது பெண்களுக்கானது. அடுத்தது ஆரோக்கியத்துக்கானது. அதான் சார் சொல்றேன், வாயில நுழையாதுங்கிறக்கா கொஞ்சம் விட்டு முடிப்போம் சார். ஆரோக்கியம் தான் சார் மெயின், மறந்துடாதீங்க சார். இப்ப இந்த 5 இருந்தாலும் எல்லாமே மைய புள்ளிங்கிறது ஒண்ணு இருக்கு, அதுதான் கேஷ் 25. கேஷ் 25 செய்யாம யாரும் எதையும் செஞ்சிட முடியாது. ஆனா யாரு எதை செஞ்சாலும் பெனிஃபிட் எங்க இருக்கு? இந்த பைனரி கம்பெனில எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பார்த்து முறைப்பா, ஏன் அது வேற டீம், நமக்கு தெரிஞ்சவன் அவன் பாட்டு கொத்திட்டு போயிட்டானா நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அதானே சார்? இங்க பக்கத்துல இருக்கிற பாருங்களேன், நம்ம டீமா வேற டீமா? ஆக்டிவ்க்கு வேற டீம், ஆனா பாசிவ்க்கு எல்லாம் ஒரே டீம். இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஒரே டீம் தான் சார். கையை தட்டுங்களேன் சார். எங்க சார் சொல்லுவாங்க? எந்த மீட்டிங்ல சொல்லிருக்காங்க எல்லாரும் ஒரு டீம், ஆனா இங்கதான் சொல்ல முடியும். ஆமா, எலெக்ஷனுக்கு அது வேற பேசிக்கிட்டு இருக்கா, பார்லிமெண்ட்ல அதை வேற சொல்லாது. இப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது, வாய்ப்பு இல்லை. ஆனால் இங்க ஒரு கொஞ்ச நாள் இந்த கோயம்புத்தூர் ட்ரைனிங் வந்தவங்களுக்கு தெரியும். அதுக்கு இதுக்கு எத்தனை நாள் இப்ப கேப்? ஏறக்குறைய 30 நாளைக்கு தான், ஒரு மாசம் தான். ஒரு மாசத்துல என்னென்ன நடந்திருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? படக்குன்னு சொல்லுங்களேன்.
ஆடு கோழி மாடெல்லாம் சொல்லக்கூடாது. பே விட்டு வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 6 மணிக்கு உள்ள இருந்து 6 மணிக்கு உள்ள இருந்தாச்சா சொன்னேன், சொல்ல விட மாட்டேங்கிறீங்களா? 6 மணிக்கு உள்ள, அது 5:30 இருக்கலாம், 5 மணி கூட வந்திருக்கு. முதல் நாள் நைட்டே போன் பண்ணி இது ஜிபேயா போன் பேயான்னு கேட்கிற முனிராஜ் சார் கேட்கிறார். முதல் நாளே கேட்டார். இப்ப பணம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு வேகமா இருக்காங்க நம்ம ஆளுக்கு பாருங்களேன். இதெல்லாம் இருக்கு. அதுக்கு வேற என்ன நடந்துச்சு? பேமெண்ட் பே அவுட் கமிட்டி மூலமா பே அவுட் நடந்துச்சு. வேற தூங்கிட்டீங்களா? கிறிஸ்துமஸ் ஆஃபர், கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் எல்லாத்துக்கும் சேர்த்து இல்ல, பொங்கல் இல்ல, பொங்கலுக்கு வேற ஒரு ஆஃபர் சார் மத்தியானம் சொல்லுவார். சார் அப்படித்தானே சார்? அதனால சாரை பத்தி நீங்க ஒண்ணு நினைக்க வேணாம். சாருக்கு நான் மைக்கு நான் கொடுக்கல, அப்புறம் தான் சாப்பாடுக்கு அப்புறம் தான் ஏதாவது ஆஃபர் சொல்லுவார், சொல்லாமையா இருப்பாரு. சரி, இப்ப இந்த கேப்ல ஒரு மாசத்துல பே அவுட் 5000 ரூபாய் கேஷ் அவார்டுன்னு ஒண்ணு சொன்னாங்க. இது பாரு, விவரம் தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் கைது. கொஞ்சம் கவனிக்க, ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 12 பேரை சேர்த்தா ப்ரொமோட்டர் அப்படின்னு 12 பேரா அப்படின்னு வாயை போலந்தவங்க வாய் மூடவே இல்லை. நிறைய பேரை பார்த்தோம். ஆனா ஒரு ஆஃபர் சொல்லி குறைந்த நாட்கள்ல 12 பேர் சேர்க்கணும்னு சொன்னோன்னு அதே 12 பேரா அப்படின்னு கேட்டோம். 12 பேர் தானே சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேர் சார் மொத்தம் இது வரைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். ஏன் கையை உயர்த்து? வாங்க சார், மேடைக்கு வாங்க சார். ஏதோ பெரிய சாதனையாளர்கள் வாங்க, ஏதோ ப்ளீஸ். இங்க சரிங்களா? பாபு சார் முதல்ல வந்துட்டாரு. ஏன்னா அவர்தான் முதல்ல முடிச்சது. முதல் 3 பேர்ல அவர் ஒருத்தர். வாங்க, நான் அங்க போகணுமா? இடம் இருக்குமா? 12 பேர் இந்த குறை 20 நாட்களுக்குள்ள 12 புதிய ஐடி கொடுத்தவங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல 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 நல்ல. ஆமா, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் கொஞ்சம். நான் அப்படி ஓரமா நின்னுக்கிறேன். நானும் தான். சரி, எல்லாம் கவனிங்க. ஒரு 20 நாளைக்குள்ள 12 ஐடி கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா முடியும்னு சாதிச்சவங்க இத்தனை பேர் நிக்கிறாங்க சார். ஒரு பெரிய பாராட்டு கொடுங்க சார். ஒரு 20 நாளைக்குள்ள 12 புதிய நபர்கள், ஏற்கனவே 25, 30, 40 கொடுத்தவங்க மீண்டும் 12 பேரை கொடுக்க முடியும்னு நிரூபிச்சவங்க இத்தனை சாதனையாளர்கள். பெரிய பாராட்டு கொடுங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, யாருமே முதல்ல அட போங்க சார் அப்படின்னு சொன்னவங்க தான். நானும் தான். ராமலிங்க சார் முதல்ல சொன்னப்ப, சார் நான் ஏற்கனவே 35 முடிச்சுட்டு போகுது சார்னு அப்ப சொன்னார் ஒரு வார்த்தை, நீங்க முடிக்க முடியாட்டி பரவாயில்ல, உங்க டீம்ல யார்ட்டையா சொல்லணும். இல்ல சார், அவ்வளவா எனக்கு வயதாகி போச்சு, நான் முடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. நான் முடிச்சுட்டேன். கை தட்டுங்களேன் சார். எனக்கு தட்ட மாட்டீங்களா? யாருக்கோ கை தட்டி எனக்கு தட்ட மாட்டீங்க. இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்க பேரு, அவங்க ஊரு, இத முடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க அத சுருக்கமா சொல்ல போறாங்க. என்னோட பேர் ராமலட்சுமி, நாகப்பட்டினம். நான் முடிச்சதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட டீம்ல நிறைய பேர் இதே மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க எல்லாருமே நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சு இன்கம் வருதான்னு காமிங்கன்னாங்க. நான் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தேன். என்னோட டீம்ல தம்பிராஜின்னு ஒரு அண்ணா வந்திருக்கான். அவன் இந்த 31ஆம் தேதிக்குள்ள 12 பேரை முடிக்கிறேன் அப்படின்னு இருக்கான். 5,000 சார் மூலியமா வாங்கிட்டேன். அத சொல்லிருங்க. அப்புறம் என்ன அதுக்கு நான் ஐடி கொடுத்திருக்கேன். திருப்பி 31ஆம் தேதிக்கு நானே 12 ஐடி போட்டாலும் போடுவேன். நன்றி நன்றி. சரி, நீ உட்கார். மைக் கிட்ட சத்தமா మాట్లాడండి. சத்தமா మేము 12 మెంబర్స్ మేము యాడ్ చేసాము. డిసెంబర్ కనే సార్ చెప్పారు, అనురాగ్ సార్ గారు. நான் ஆந்திரால இருந்து வந்திருக்கேன். 12 ஐடி சொன்ன மாதிரி முடிச்சிட்டேன்றாங்க. சரியா? முனிராஜ் சார் டீம். ஓகே, வாழ்த்துக்கள். My team
Aruna sir. Okay. And Red Prasad. Okay. Keep it. Mike. தெரியும் சார் வந்து. தெரியாது சார். அது உள்ள பார்க்கணும் சார். சைடுக்குள்ள. Please. Okay. மாதி ஆந்திரா சார். மைக் கிட்ட. மாதி ஆந்திரா. இருங்க கவனிங்க. ஒரு சாதனையாளருடைய பேச்சை கவனிச்சா நீங்களே சாதிக்கலாம். சார் 12 మందిని యాడ్ చేస్తే క్యాష్ 25 అన్నారు. மைக் கிட்ட. நம்ம சென்று வந்திருக்காங்க. கொஞ்சம் கேளுங்க. ஆந்திராவுல இருந்து வந்திருக்காங்க. மாట్లాடுங்க. சரி ஓகே. சார் அவ்வளோதான். ஓகே நான் இங்க வேற ஒருத்தருக்கு. ஓகே தேங்க்யூ. நமக்கு இன்னும் ரெடி ஆகல. 10-15 நிமிஷம் ஆகும். என் பேர் பூமிநாதன். நான் நேற்றுக்கு 3 நாளா 12 பேர் கொடுத்தேன். நேற்றுக்கே வித்யாபுரம் அது 5 வருஷம் அனுப்பிச்சாங்க. என்ன மாதிரியே 12 பேர் முடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சங்கம் சார் கொஞ்சம் அணிகிறாங்க சார். நம்ம சங்கம் சார் வந்து சொன்னாங்க 500 நபர்கள் பெண்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு, இதே ஆகும் நம்ம தலைவரத்துக்கு மீண்டும் வைப்போம். சேர்க்கும் போது அடுத்தது 12 வெறும் பெண்களா சேர்த்தீங்கன்னா இந்த சாத்தியம் கூட உடனே நடக்கும். 12 அதுவே நாம கொடுப்பாங்க தலைவர். ஏற்கனவே கடல் மாறி கொடுப்பாரு நம்ம தலைவர். இந்த 12 பேர் பெண்களா 12 பேர் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரே நாள்ல நான் 500 பேர் சேர்ப்போம். சங்க சாருக்கு வேலை வைப்போம். நன்றி. நீங்க இந்த கவனிங்க, அவங்க சொல்றத கொஞ்சம் கவனிங்க தயவு செஞ்சு. நன்றி. சொல்லடா அவருக்கு அடுத்த சூப்பர். அப்படியே மைக் கொடுங்க சார். மைக் கொடுங்க சார் பக்கத்துல. பொருளாளர் செயலாளர் ரெண்டு அவங்கதான். நான் வந்து 12 பேர் முடிச்சது காரணம் வந்து சார் வந்து முடிச்சிட்டாரு. ராமலிங்கம் சார் வந்து முடிச்சிட்டாரு. நம்ம பண்ணா ஒழுங்கா பண்ணிட்டு அப்படின்ட்டு அவரு கொடுத்த இதுதான். ஜஸ்ட் ஒரு 2 to 3 days நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம் ஒரு விஷயமே இல்லை. பண்ணப்படா என்ன நடக்கும், என்ன கிடைக்கும், அது ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈஸியா டீம்ல வந்து இது வந்து ஸ்பெட்டா இருக்கு. என்னோட டீம்ல வந்துட்டு 12 கம்பல்சரி வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாறிடுச்சு, செலவு பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். பேசுறவங்க போயிருங்க சார். இந்த ஐயா என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னைக்கே 12 கொடுத்த ஒரு வெயிட் அடிக்கிறா. எட்டு சேலம் இந்த திட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சொன்ன அன்னைக்கே வந்து 12 பேர் ஃபர்ஸ்ட் கொடுத்தது நாம. யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் அச்சீவர் அப்படின்னு சொல்லி போட்டது என்னதான் என்ன பார்த்துட்டு தான் ராமணி சாரே பண்ணாரு. ஏன்னா முருகன் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்றது 2வது அவர் பண்ணாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா 12 பேருங்கிறது நம்ம வந்து நினைக்கிறது தான் சிரமம். நினைச்சிட்டு 12 பேர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துடலாம். 1300 ரூபா கொடுத்து பேசுங்க. ஏற்கனவே பேசிட்டு பேசணும் உடனே வாங்க உங்களுக்கு 1300 ரூபா வச்சிருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. போய் ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும், பேசணும், இந்த மாதிரி பண்ணுங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா 3 days 3 நாள் இருக்கு. கண்டிப்பா எல்லாமே பண்ணலாம். இந்த அவார்டு வாங்க. அவார்டு வாங்குறது வந்து 5000 கொடுக்குறாங்க பண்ணக்கூடாது. நான் பண்ணிருக்கேன் 12 பேர் பண்ணிருக்கேன்னா ஜனவரியில் அவங்க போய் உக்காந்து அவங்களையும் 12 பேர் எடுப்பேன். என்னால முடியும். எத்தனை பேர் நான் கொடுக்குறேன் அத்தனை பேரையும் 12 பேர் மட்டும் இல்ல என்ன மாதிரி வேலை செய்ய வைக்க முடியும். போய் அவங்க பக்கத்துல உக்காந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுங்க, சொந்தக்காரங்க சொல்லுங்க கேட்டு உட்காந்து அவங்களையும் 12 பேர் இல்ல
வந்தவனையும் 12 பேர் முடிக்கிறது டீம் ஒர்க்கை சேர்ந்து பண்ணா கண்டிப்பா பண்ண முடியும். எல்லாராலையும் முடியும். முடியாத ஒன்று தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. 2 பேரும் ரொம்ப ஈஸியா ஒன்று பேசலாம் கிடையாது. ஆனா முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சார் வணக்கம். சேலம் உமாசங்கர், சேலம் மாதேசன் சார் டீம். சார் ஐடியா சொன்னாரு, ஆலோசனை சொன்னாரு. ஒரே நாள்ல நான் 12 பேர் எழுதி கொடுத்து ஒரே அதே மாதிரி என்னோட ஒய்ஃபு பானை கொடுக்க போறாங்க சண்டே. உமா மகேஸ்வரி அவங்க அதே இல்லாம என்னுடைய டீம் நபரும் பாலாஜி நபரும் அவரும் பானை கொடுக்க போறாங்க 34 தேதிக்குள்ள. 2 பேரும் வந்து ஆஃபர் வச்சு பண்ண வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் சேலம் மாதேசன் சார் தான். அவரால் வர முடியல, அவர் சூழ்நிலை வர முடியல. கண்டிப்பா அவர் தான் எனக்கு ஐடியா கொடுத்தாரு. அவருக்கு நன்றி, மற்ற அத்தனை தலைவர்களுக்கு நன்றி சார். வருங்கால நிகழ்கால கோடீஸ்வர கொடைகள் அனைவருக்கும் கூட வந்துருங்க சார். மதிய வணக்கம். காதல் கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என்எல் குமார் மணிக்கம், மயிலாடுதுறை. நாம 12 அச்சீவர்ஸ் கொடுக்கணும், நபர்கள் கொடுக்க கூடாது. அச்சீவர்ஸ்னா நம்ம கொடுத்த 12 பேர் கொடுக்கறவங்க தான் அச்சீவர்ஸ் ஆகி 12 into 12 எவ்வளவு வரும்னு கணக்கு போட்டு பார்த்துங்க. எனக்கு தெரியல கணக்கு வந்த வீக்கு 144 சார் சொல்றாங்க. சோ அது வந்து என்ன ஒரே நாள்ல நம்ம கொடுக்கல. ஒரு நாளைக்கு 2 பேரை பாத்தீங்கன்னாலே 6 நாள்ல 6 12 முடிஞ்சு போச்சு. காலையில ஒரு சாயங்காலம் ஒரு ஆள் பார்த்தாலே போதுமானது. 1 மணி நேரம் ஒருத்தர் பேசலாம், 2 மணி நேரம் ஒருத்தர் பேசலாம், 4 மணி நேரம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணா போதும். 24 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு 2 நபர் எடுக்கலாம். அது அன்னைக்கே வரலைனாலும் அடுத்த 6 நாளைக்குள்ள அது கண்டிப்பா வந்துடும். இதுதான் உண்மை. ஒண்ணு அடுத்து என்ன, மகளிர் குழுவெல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போனாங்க, மகளிரை வந்து நிறைய கொண்டு வராங்கன்னு சொன்னாங்க. நிறைய குழுக்கள் இருக்க எல்லாமே கடன் வாங்கிட்டு கட்ட மாட்டாம கடன் வாங்கி கொடுத்தவங்க கேட்க வரும்போது வீட்டை கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிருது. இந்த மாதிரி நிறைய பாத்துனேன் ஃபீல்டுக்கு போகும்போது. அப்ப அந்த மாதிரி நபர்களை குழு தலைவர்களை பாத்தீங்கன்னா கண்டிப்பா சார் இந்த மாதிரி முடிக்கலாம். ஒண்ணு இதுக்கு முன்னாடி வந்து $30 வந்து நம்ம பண்ணணும். அந்த $30 பக்கலாம் நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அது வந்து நான் ஒரு $500-300 கடை வாங்கி ஆர்வத்துல நிறைய பேர் கொடுத்துட்டேன். அது ஒரு 5000 மட்டும்தான் வந்துச்சு. பாக்கி எனக்கு வாங்கவே முடியல. போன் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ஆனா என்னாச்சுன்னா அவங்களும் உள்ள வர்றாங்க. இந்த 1300 போட்டு அவங்களும் 10 இங்க வந்திருக்கிறாரு தங்கவேல் சார் இருக்காங்க. அவருடைய டீம் தான் அது. சோ நான் என்ன சொல்றேன்னா அவசரப்பட்டு சொந்த காசையோ கடை வாங்கி போட்டுறாதீங்க. ஏன்னா நாம தான் பாதிக்கப்படுவோம். நமக்கு கெட்ட பேர் தாராளம் வந்துடும். எனக்கு இப்ப வந்து 12 பேர் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 5000 ஆள் இருக்கு எனக்கு உள்ள அந்த 5000 கடனை கழிச்சுட்டு சொல்லி நான் வேற அறிவிச்சிருக்கேன். நன்றி நன்றி சார். வணக்கம் சார், முருகன் பேசுறேன், வெற்றி முருகன் பேசுறேன். நான் சார்கிட்ட ஆரம்பத்திலே சொன்னேன், பஸ் என்னைக்கு முடிச்சு அன்னைக்கே சொன்னேன். இந்த இன்னும் 3 நாள் தான் இருக்கு. என் டீம்ல 20 பேர் கண்டிப்பா முடிப்பாங்க. சூப்பர் சார். நீங்க 6 பேர் முடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு 2 பேர் நான் முடிப்பாங்க. கண்டிப்பா 20 பேர் முடிப்பேன். உங்களுக்கு முன்னாடியே சொல்றேன். நான் நீங்க என்ன முடியும், கண்டிப்பா முடியும். அந்த 20 பேரையுமே பண்ண முடியும். சார் சொன்ன மாதிரி டிமாண்ட்ஸ் வந்து இப்பதான் சொல்லியிருக்காரு. எல்லாமே எல்லாமே கேட்கறாங்க, கிஃப்ட் கேட்கறாங்க. 12 பேர் யார் ஃபர்ஸ்ட் லேடிஸ் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் தருவா சாரு. அதையும் நான் தான் முடிப்பேன் சொல்றேன். சரி சார். ஓகேங்களா? தேங்க்யூ சார். நான் ஆள் இருக்கேன், அப்படியே கொடுத்துருங்க சார். அப்படியே கொஞ்சம் நடுவில் வாங்க. பேசுங்க சார், நீங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் தர்மபுரி ஸ்ரீனிவாசன். வெற்றி முருகன் சாருடைய அணியில் தான் நான் இருக்கேன். ஆரம்பத்தில் இணைஞ்சிட்டு நான் வந்து கொஞ்சம் பேசிதான் இருந்தேன். அவர் பல முறை வந்து என்னை வந்து ஊக்குவிச்சு பேசி போன்ல பேசுவார், நேரில் வந்து பேசுவாரு. இப்போ வந்து இந்த ஆஃபர் பண்ண பின்னாடி வந்து என்னோட இதை கொஞ்சம் டீப்பா கொஞ்சம் நான் ஆலோசனை பண்ணதில்லை. ஒரு கல்ல 1 மாங்காய் 2 மாங்காய் 4 மாங்காய் கிடைக்குது, டூர் ஆஃபர் கிடைக்குது, ராயல்டி கிடைக்குது, கேஸ் அவார்டு கிடைக்குது, ட்ரஸ்ட்டுக்குள்ள போற ஆஃபர் கிடைக்குது. இப்படி 4 விதமான பலன் நமக்கு கிடைக்குது. ஒரு சின்ன வேலை செஞ்சோம்னா இந்த 4 விதமான அச்சீவ்மெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி இந்த ராயல்டி வந்து நம்மளும் பல கான்செப்ட் பார்த்துருக்கிறோம். அந்த ராயல்டி வந்து வாங்கினவங்க பார்த்தா 1-2 பேர் தான் இருப்பாங்க. 10,000 பேர் 20,000 பேர் 1 லட்சம் பேர் கூட சேர்ந்துருப்பாங்க அந்த கம்பெனியில. ஆனால் ராயல்டி வந்து அச்சீவ்மெண்ட் பெரிய லெவல் வச்சிருப்பாங்க. அந்த அச்சீவ்மெண்ட் யாரும் அடைய முடியாது. அதான் 1001 அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். ஆனா நம்ம ட்ரஸ்ட் இதில் பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து ஒரு 12 பேரை நீங்க கொடுத்தீங்கன்னா போறோம். அது இந்த 39,000 கொடுத்தோம். நீங்க வந்து அந்த ராயல்டி வந்து அச்சீவ்மெண்ட் ஆயிடலாம் அப்படின்ட்டு கொடுத்தது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது. அதனால எல்லாரும் இதை முயற்சி பண்ணலாம், செய்யலாம்.
அதனால இந்த ஆஃபர் கிடைச்ச பின்னாடி இந்த ஒரு கல்ல 4 மாதம் அந்த ஆஃபர் கிடைச்ச பின்னாடி நானும் சிந்தனை பண்ணிட்டு அப்புறம் வந்து உட்காந்து லிஸ்ட் எழுதி இப்ப 12 பேர் போன வாரம் முடிச்சுட்டேன். அடுத்த 12 பேர் இன்னைக்கு முடிக்க போறேன். சூப்பர் சார். அது விஜயோட அணிக்கு வந்து 20 பேர் சொன்னாருன்னா அந்த 20ல 4 என்னுடைய அணிக்கு என்னுடைய சாப்பிளே வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. மைக் ஆன் பண்ணுங்க. ரமேஷ் பொன்னேரி, எனக்கு இந்த வாய்ப்பு பாத்தீங்கன்னா கொடுக்கும்போது ஒரு அவநம்பிக்கை தான், நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் ஒரு நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி சரி என்ன சொன்ன நபருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். வந்தது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வந்தது. அது எப்படி நம்பிக்கை அதிகமாச்சு, என்ன தொடர்ந்து பண்ணலாம் பாருன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு ஆரம்பம் அப்படின்னு இருக்காங்க, மீட்டிங்ல வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக சார் இந்த கான்செப்ட் நல்லா போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. முதல்ல நீங்க ஜாயின் பண்ணலாம், நான் ஜாயின் பண்ணிட்டு சார் அப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என் கூட அவர் ஜாயின் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டு இருந்தோம். போகும்போது ஒரு 8 பேர் கொடுக்க முடியல. அப்ப வந்து சரி நம்ம விட்டுலாமா அப்படின்னு நினைக்கும் போது கோயம்புத்தூர் மீட்டிங் வர முடியல. கோயம்புத்தூர் மீட்டிங் அப்புறமா பாத்தீங்கன்னா புது நபர்கள் 4 பேரை கொடுத்தா நீங்க வந்து அந்த 12 இன்கம் வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. முயற்சி பண்ணி 12 பேரை முடிச்சேன். சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனேன். பொண்ணு பேர் தான் எடுத்திருக்கேன். 12 பேரை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 12 டேபிள் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லி அந்த ஆஃபரை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். நான் முடிச்சது மட்டும் இல்லாம நான் முடிச்ச அன்னைக்கே 5000 எனக்கு கேஷ் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம என் டீம்ல 4 அன்னைக்கு அதாவது 31ஆம் தேதியில 3 பேரை முடிக்க கேட்டு ரெடியா. இந்த வாய்ப்பு நன்றி எல்லாருமே இந்த கொஞ்சம் கிட்ட சென்டர் வா சென்டர் வா. நன்றி என் பேர் தியாகராஜன், ராமநாத் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவன். உங்களுக்கு என்ன சார் வயசு? சும்மா சொல்லுங்க சார். இதுக்கு வந்து வயசே எதுவும் கிடையாது சார். நீங்க இன்னொரு சொன்னாங்க பொருளுக்கான ஒரு தொழில், இது யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சொல்ற நம்பிக்கையில மகளிர் இல்ல, மகளிர் இருந்து ஆண்கள் அத்தனை ஒரு எக்ஸாம்பிள் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 2 ஐடி கையில் இருக்கு. நான் வல்ல மகளிரே 2 ஐடி இருக்கு. ஒரு பெரிய அவரு சமுதாயம் வந்து பணம் கூடி செஞ்சார். இருவரும் பழக்கம். அவர் ஐடி போட்டாரு, ஒண்ணுமே இல்ல. அவருக்கு வரும்போது கை வச்சிருக்காரு 2 ஐடி. ஆகவே இந்த இலக்கெல்லாம் எனக்கு கணக்கே இல்லை. ஒரு வருஷத்துக்குள்ள 200 பேர் நான் என்னுடைய சூப்பர் சூப்பர் ஆரோக்கிய சார் அன்னைக்கு மீட்டிங்ல சொன்னாங்க செவ்வாய்க்கிழமை. நான் முடியுங்க சொன்னேன். ஆனா முடியுங்கிற நம்பிக்கையோடு இறங்கி 4 ஐடி கொடுத்துட்டேன். சரி இதோட விட்டுன்னு நினைச்சேன். அப்புறம் 12 ஐடி சொன்னாங்க. 12 ஐடி ஒரே நாள்ல கொடுத்தாச்சு. சூப்பர் சார். எனக்கு வந்து இந்த நாள் எல்லாம் கிடையாது, எனக்கு நிமிஷம் நான் வந்து மக்கள் பப்ளிக் கூட ஒதுங்கி இருக்காங்க. இந்த 31ஆம் தேதி முடியல கூட இன்னொரு 12 கொடுத்துருவேன். இந்த வாய்ப்புக்கு எனக்கு அர்ப்பணிப்பாக இருந்த அவர் தலைவர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு மிக்க நான் பாராட்டு தெரிவிக்கிறேன். எனக்கு பாராட்டு தெரியாது. என்னுடைய தொழில போன அவர் தான் எனக்கு பொறுப்பு. எனக்கு வந்து காப்பனாவும் சரி காரணமும் சரி எனக்கு ஒரு 10 வருஷமா தெரியும். 10 வருஷம் ஒன்றோடு இருந்துருக்கேன். ஆகவே இது வந்து பெரிய ஆட்சியமே இல்லை. நீ சாத்திர மாதிரி லட்சம் பேர் இந்த அறநிலைத்துறையில அத்தனை பெண்கள் இருந்து அத்தனை ஆண்கள் ஒரு 6 மாசத்துக்குள்ள 1,00,000 பேர் கூட புதுசா சேர்க்க வைக்கலாம். இது பெரிய மாற்றமே கிடையாது. 1,300 ரூபாய்க்கு பெரிய ஒரு யாருக்கே 1,300 ரூபாய் இன்னைக்கு இல்லாம இல்ல. ரோட்ல போற பிச்சைக்காரன் மட்டும் 1,500 ரூபாய் நிறைய இருக்கு. அவன் பல லட்சம் இருக்கு. சரி ஒண்ணு இல்ல, இத லேபரை கூட்டுறாங்க லேடி சும்மா தெளி கூட்டுல அந்த லேடிக்கு கூட நீ பணம் இருக்கு. ஆகவே நீ எல்லாரும் சேர்ந்து ஒரு மனசு வச்சா 1,00,000 பேர் எனக்கு நம்மளுடைய அறக்கட்டளை சிறம்பட கொண்டாட மாட்டோம். சாரி 74 வயசு. அடுத்தது சார் ஜூப்ளி. அழகேசன் குடும்பங்களுக்கு என் பேர் சோழ பரமேசன்.
நான் பையன் வெளியில கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள 5000 கொடுத்துட்டாங்க. நன்றி நன்றி மகிழ்ச்சிங்க. சார் ஒரு விவசாயி. ஆறுமுகம் சென்னையிலேருந்து வரேன். பணம் ரெடி கொடுத்து அவார்டு 5000 வாங்கிட்டேன். என்னோட டீம்ல இருந்து இன்னும் 2 பேரை இப்படியே வந்து இந்த 3 நாளுக்கு சார் கொஞ்சம் பாருங்க. ஓகே, என் பேர் வெங்கடாச்சலம். என்னை முதல்ல சேர்ந்து கிருஷ்ணகிரி பஞ்சாவது மேலும் சிறப்பாக சேர்க்கிறேன். சூப்பர். நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பேசணும்னா பாத்தீங்க. அனைவருடைய சொன்ன டயத்துல 12 முடிச்ச இன்னொரு அச்சீவ் நான் அவங்க அறிமுகப்படுத்த யார் தெரியுமா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு வந்து என்னுடைய மோட்டிவேட்டர் பார்த்தா வெற்றி மகன் தான். ஏன்னா யாரா 12 முடிப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப அவர் முடிச்சோன்னா ஐயோ நம்ம முடிக்கலன்னா ரொம்ப கஷ்டமா போயிருப்பேன். அடுத்த நாளே வந்து அதை 12 போட்டு நம்ம ஓட்டாவை போட்டிருப்போம் அப்படின்ட்டு. என்ன ஒரு விஷயம்னா இங்க 12 முடிக்கிறதோ அந்த கேஷோ அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. 5000க்காக நம்ம வந்திருக்கோம். ஆனா சேர்த்த நபர் 12 பேரை முடிக்கக்கூடிய தகுதியான நபரா இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். என்னுடைய டீம்ல பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்ம ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாரும் இங்க சாப்பாட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப நீங்களும் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா சொல்லிடுறேன். இந்த ஜூம்ல வர சொல்றப்ப மட்டும் புரிய வைத்து ஐடி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா சார் சொல்ற மாதிரி 1 லட்சம் பேரை சேர்க்கறதுல எங்க மாவட்டத்துல ராமலட்சுமி சேர்த்துருவாங்க. அதெல்லாம் பெரிய மாற்று கிடையாது. அந்த 1300 என்ன பண்ணும் அப்படியே பாய்ச்சலா மாறும். புரிய வைக்காம பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு 10 பேர்த்த பணம் வைங்க. 10 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு உங்கள்ட்ட தான் பணம் கொடுத்தோம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. தயவு செய்து சொல்ற நண்பர்களே, இதை நான் அடுத்த செஷன்ல பேசுறேன். நீங்க வந்து ஒருத்தரை புரிய வச்சுட்டீங்க அப்படின்னா அவர்கள் 10 பேரை புரிய வைப்பாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். யார்கிட்ட வேணாலும் 12 ஐடி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று உருவாக்கி இருக்கு. பாத்தீங்களா சார்? அந்த 5000 கேஷ் அவார்டு ஒரு குரூப் இருக்கு தெரியுமா? அது வந்து சும்மாலாம் உங்களை சேர்க்கல. அதுக்கு பிறகு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, ட்ரைனிங் இருக்கு. அதெல்லாம் சார் பாத்துக்குவாங்க. ஒண்ணுல இந்த தானா சேர்ந்த கூட்டத்துக்கு வலிமை சேர்க்கிற வகையில நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா மாதம் ஒரு மீட்டிங். அதே மாதிரி உங்களுடைய ஊர்ல சும்மா ஹோம் மீட்டிங் நடத்துக்க போறோம். யாராவது சின்ன சின்ன லீடர் இருக்கிறவங்களை கூப்பிட்டு ஹோம் மீட்டிங் நடத்தினாலே இது ஒரு பெரிய விஷயம். சார் சொன்ன மாதிரி 1300 எல்லாத்தையுமே இருக்குது. அது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா இதன் மூலமா என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது மட்டும் நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளான் பிரசன்டேஷன் ஆஃப்டர் லஞ்சுக்கு பிறகு 100%. ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் 700 ரூபாய் சாதாரண விஷயம் இல்ல சார். 700 ரூபாய் சாதாரண விஷயம் இல்ல சார். இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வாங்கினா 1 மாசத்துக்கு நம்ம வந்து இப்ப பயன்படுத்திக்கலாம். ஆனா அந்த 700 ரூபாயை கொடுத்து மேற்கொண்டு 500 ரூபாய் செலவு பண்ணி 1200 ரூபாய் 1300 ரூபாய் செலவு பண்ணி இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா இந்த பிளானை முதல்ல புரிஞ்சுக்க. அதுக்குதான் ஆஃப்டர் செஷன் வச்சிருக்கு. உங்களுக்கு தூக்கம் வராம சார் பாத்துக்குவாரு. அதனால எல்லாருமே லஞ்சுக்கு போவோம். போயிட்டு வந்து பிறகு ஒரு சார் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சார்? 2:30 எல்லாருமே ரெடி ஆயிருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.